தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 7/4/2025. தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஆளுமை யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்ற அந்த பேரை கேட்ட உடனே இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் கடந்து நிறைய பாடல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். நம்மள நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்போம், 2K கிட்ஸ் இருப்போம். இன்னும் சமகால தலைமுறை குறிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் அந்த எல்லா தலைமுறையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாடல்களை கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான கவிஞர்களில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், இன்னமும் நம்ம ஊரில் சில பாதை வழியாக நம்ம போக மாட்டோம். அங்கிட்டு 2 மரம் இருக்குது, அதில் பேய் இருக்குது அப்படின்னு பயங்காட்டி வச்சுருப்பாங்க. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் படித்தாலும் அந்த பயம் மட்டும் இன்னும் நமக்கு மாறவே மாறி இருக்காது. அப்போ இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி மக்கள் இல்லாமல் எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மக்களை வெளிக்கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட கவிஞர்கள்லாம் துளிர்த்தெழுந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு சொல்கிற மாதிரி வரிகள் எழுதியிருப்பார். வேப்பமர உச்சி நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகையில் சொல்லி வைப்பாங்க, முந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ ஒரு இடத்துக்கு நீ புதுசாக போகிற அப்படின்னா அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்லாம் பயங்காட்டுவாங்க. அதெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்காத. எங்கே இருந்தாலும் சரி, நேர்மையான உழைப்பால் எழுந்து நில்லு அப்படின்ற மாதிரியான ஒரு முழுமையான வரிகளை எழுதியிருப்பார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்துவிட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ இதெல்லாமே ஆஸ்பிரன்ஸுக்கு எழுதின வார்த்தைகள் வரிகள் மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ தூரத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியோட தெளிவுபட படித்த அப்படின்னா வெற்றி அப்படின்றது உனக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிரும். இல்லை இவ்வளோ நாள் இருக்குது பார்த்துக்கலாம், இந்த சின்ன விஷயம் தானே, சின்ன டாபிக் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த ரிசல்ட்லையுமே அந்த அலட்சியம் அப்படின்றது வெளிப்படும் அப்படின்றது தான். அப்போ இந்த மாதிரியான ஆழம் வாய்ந்த கருத்துக்கள், சாமானியர்களுக்கும் புரியக்கூடிய வார்த்தைகளை கொண்ட படைப்புகளுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை பற்றின சில முக்கியமான விஷயங்களை இந்த பகுதியில் நாம் பார்த்துடலாம். ரொம்ப சின்ன பகுதி தான் இது. அவருடைய பெயர் கல்யாண சுந்தரம். இவருடைய காலம் 1930 1959. பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி. இவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்கிறாங்க? மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு சாமானியனுக்கும் புரியக்கூடிய வார்த்தைகள் எழுதக்கூடிய வல்லமை பெற்றதுனால இந்த பெயர் வருகிறார். இவருடைய ஊர் என்னது? செங்கப்படுத்தான்காடு, பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர். நாம் இப்போ வரைக்கும் பேசின விஷயங்களை தான் இதில் சொல்கிறாங்க. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் வழி பரவலாக்கினார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு கவிஞராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். பாரதிதாசன் என்னுடைய வலதுகை, அதாவது பாரதிதாசன் அவர்கள் என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ காலம் பாருங்கள், பாரதிதாசனுடைய காலம் எப்போ படிச்சிருப்போம்? 1891 1964 வரைக்கும் படிச்சிருப்போம். பட்டுக்கோட்டையினுடைய காலம் 1930 முதல் 1959 வரை. அப்போ இவங்க 2 பேருமே சமகாலத்தில் ஒன்றா இருந்திருக்கிறாங்க, ஒன்றா பயணிச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் என்னுடைய வலதுகை அப்படின்னு புகழ்கிறார். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இந்த விஷயம் இங்கே அடிக்கோடிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் எல்லாருமே டிவி பார்ப்போம். டிவியில் வர்ற பாடல்களில் ஏதோ ஒரு பனி பிரதேசத்தையோ ஏதோ ஒரு மேலை நாட்டையோ காமிக்கும்போது அது கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சாலும் நிறைய நேரங்களில் நம்மளை திருப்திப்படுத்த தவறிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்முடைய உணவுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய வழி என்ன அப்படின்னு திரையில் பார்த்தா பரவாயில்லையே நம்மளை பற்றி பேசியிருக்கானே அப்படின்ற ஒரு பெருமை வருது இல்லை?
அந்த திருப்தியை கொடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது கடந்து அவருடைய சில படைப்புகள் பற்றியும் இந்த பகுதியில் நமக்கு பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் எழுதிய மொத்த பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 56. முதல் பாடல் படித்த பெண் அப்படின்ற பகுதி 1954 வெளிவந்த திரைப்பட பாடல் அது. அது கடந்து தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த வரிகள் எல்லாமே தோழர் ஜீவானந்தம் அவர்களை மிகப்பெரிய அளவில் உந்தி தள்ளியது அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ மீண்டும் பிறந்த பாரதியடா அப்படின்னு சொல்றார். அப்போ பாரதியாரினுடைய வரிகள் எவ்வளவு வீரியம் வாய்ந்ததா இருந்தா அதுக்கு தடை சட்டம் ஆகலேன்னு போட்டிருப்பான். அப்போ அவ்வளவு வலிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் பாரதி. அப்போ ஏற்பட்ட வரிகளை நான் மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னா அது உன்கிட்ட தான் பார்க்குறேன் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை ஜீவானந்தம் புகழ்ந்திருப்பார். அதே மாதிரி தான் ஜெயகாந்தன் அவர்களும் புகழ்ந்திருப்பார். அந்த பகுதியை நம்ம கீழே பார்க்கலாம். அவருடைய படைப்புகளில் சில முக்கியமான கூற்றுகளை கொடுத்துருக்குறாங்க. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அவ்வளவு உச்சி உயரத்தில் இருக்கக்கூடிய அருவி கூட ஒரே இடத்துல விழுந்து ஆறா எழுந்து ஓடுது. ஆனால் நீங்கள் இந்த பாலா போன மண்ணில் இருந்துக்கிட்டு ஏன்டா இப்படி பிரிஞ்சு கிடக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியாக அது இருக்கு. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதை கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சுன்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். சின்ன பிள்ளைகளையும் ஒரு கெண்டை குஞ்சையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். தொடர்ந்து பார்க்கக்கூடியது ஜெயகாந்தன் அவர்களினுடைய புகழ்ச்சி வரி. ஜெயகாந்தன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், இப்படி கவிஞர்களை பற்றி நாம் படிக்கும்போது ஒரு பொதுவான பார்வை இருப்போம். இந்த கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, புலவர்கள்லாம் அந்த காலத்தில் மன்னர்களை போய் சந்திச்சு, அரசியல்வாதிகளை போய் சந்திச்சு பாட்டு பாடி பணம் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உடைத்தெறிந்தவர்கள் இவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். யார் நம்மை ஆண்டாலும் சரி அவர்களை எதிர்த்து கூட கருத்து எழுத தயங்காத கவிஞர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள். ஸோ இப்போ ஜெயகாந்தன் அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு எழுதியிருப்பார். பழைய மண்ணின் வாடை, அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வைரமுத்து அவர்களினுடைய கருவாச்சி காவியம் படித்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம அடையாளப்படுத்தலாம். ஏன்னா பயணிச்சு பாருங்கள், தமிழகம் முழுவதும் ஒரு 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டங்கள்லையும் தமிழ் தான் பேசப்படுது, ஆனால் வெவ்வேறு விதமாக பேசப்படுது. எல்லா தமிழும் அழகு தான் இல்லையா? ஒரு கோயம்புத்தூர் பக்கம் வாசாமி போசாமி அப்படிம்பாங்க, இது திருநெல்வேலி பக்கம் போனால் வாமக்கா போமக்கா ஏழை வாழை அப்படி சொல்லுவாங்க. அப்போ எல்லா தமிழும் அழகு தான். ஏதோ ஒரு அழகுல அந்த மொழி அப்படின்றது புதுசாக ஒருத்தரை சந்திக்கிறோம்னால அவங்க கிட்ட ஒரு அபரிவிதமான நெருக்கத்தை ஏற்படுத்திடுது. அதுதான் தமிழினுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை கூட ஒத்த வார்த்தையில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 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 ஆளுமை இந்த மொழிக்கு உண்டு. சொல்லாராய்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு விஷயம். ஸோ அவ்வளவு கருத்து செறிந்த வார்த்தைகளை கொண்டு இந்த கவிஞர்கள் பாட்டை அழகாக தொடுத்துருக்கிறாங்க. யாருக்கும் பயப்படாமல், யார் ஆட்சி பண்ணுறா, யார் நமக்கு பின்புலமாக இருக்கிறா, நாம் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், இது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் என்ன தோணுதோ அதை அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அக்கால கவிஞர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கல்வியின் சிறப்பை பேசும் விதமாக ஒரு படைப்பை அவர் கொடுக்குறார். என்னன்னா ஒரு திருக்குறள் தான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தேடி தேடி எப்படியாவது படிச்சிரு, பிச்சை எடுத்தாவது படிச்சிரு அப்படின்னு அக்கால செய்யுள்கள் நாம் நிறைய படிக்கிறோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்ட்டு. பிச்சை எடுத்தாவது படிச்சிரு, ஆனால் படிச்சுட்டு பிச்சை எடுக்காத அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட கல்வியை நீ கற்றுக்கிட்டு நீ எப்படி வாழணும் அப்படின்றத அந்த செய்யுள் பகுதி சொல்லுது. ஒன்றும் இல்லை, நாம் எல்லாரும் நம்மளுடைய அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, நாமளும் படிச்சுட்டோம். இன்னமும் ஒரு ஏடிஎம் கார்டு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் நம்ம அம்மா அப்பா ஏடிஎம் மிஷின் முன்னாடி தயங்கி நின்னா அவங்களுடைய படிப்பு அந்த இடத்துல ஜெயிக்கிற தோற்று போச்சுன்னு தான் அர்த்தம். இந்த கல்வி அப்படின்றது ஒரு சமூக பார்வை இருக்கணும். நம்மளுடைய அம்மா அப்பாவை நாம் படிக்க வைக்கணும், அவங்க நம்மளை படிக்க வச்சுருக்குறாங்க இல்லையா?
இந்த சமூகத்துல படிக்கிறதுக்கு சிரமப்படுற ஒரு 3 குழந்தைகளுக்கு என்னாலான கல்வியை நான் கொண்டு போய் இலவசமா கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் படிப்பினுடைய ஆகச்சிறந்த அடிப்படையான வெற்றி. இதை கவிஞர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டுட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேணும் அப்படின்னு சொல்றார். ஸோ உன்னுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அப்ப எவ்வளவு உயரத்துக்கு நீ போனாலும் சரி, அந்த அடிப்படை எந்த இடத்துல இருந்து நீ வந்த, எந்த இடத்துல இருந்து நீ துவங்கின ஆரம்பம் என்ன அப்படின்றத நீ மறக்கவே கூடாது. ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி போய் ஜெயிக்கிறியா, உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றமா தான் இருக்கணுமே தவிர உன்னுடைய முன்னேற்றமேவா இருக்கக்கூடாது. அப்ப படி அப்படின்னு சொல்லலை இவங்க, படி அப்படின்னு மட்டும் சொல்லல, இந்த சமூகத்துக்காண்டி படி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கல்வி அப்படின்றது ஒருத்தனை மட்டும் முன்னேற்றக்கூடிய விஷயமே கிடையாது. உன்னை சுற்றியுள்ள ஒரு பெருங்கூட்டத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் தான் நமக்கு இது. அதைத்தான் நமக்கு பாடலின் பொருள் அப்படின்னும் பின்னாடி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இன்னொரு அழகான பாடல், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலுந்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினமும் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம். அப்ப இந்த சூழல், இந்த வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டத்துக்கு கொண்டு போய் தள்ளினாலும் சரி, நெறி தவறாதே அப்படின்னு சொல்றாங்க. சரியான வழியில இருந்து நீ மாறாத, உன்னைய நீ மாத்திக்காத, யார் எதிர்த்து நின்றாலும் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தைரியமா எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லுது. பாரதியாரினுடைய வரிகள் தான் நினைவுக்கு வருது. தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து, நரை கூடி கிள பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற அந்த செய்யுள் படிச்சு முடிக்கிறப்ப நமக்கு உள்ள இருந்து இன்னொருத்தன் எழுந்திருப்பான். ஒரு 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 உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு உணர்ச்சியை தூண்டுது. அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த வரிகள் எல்லாமே தமிழ்ல உண்டு. அதை கொடுத்த கவிஞர்களும் உண்டு. அப்படியான இன்னொரு கவிஞரை பத்தி தான் அடுத்து பார்க்குறோம். யார் அது? முடியரசன் அவர்கள். முடியரசன் அப்படின்னாலே தமிழகத்தினுடைய திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு புகழப்பட்டவர். கவியரசு கண்ணதாசன் மட்டுமல்ல, முடியரசனையும் கவியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னது யாரு? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அப்போ அவங்கள பற்றி தான் பார்க்குறோம். பெயர் முடியரசன். இவருடைய இயற்பெயர் என்னது? துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம். காலம் அக்டோபர் 7, 1920 முதல் டிசம்பர் 3, 1998. இவருடைய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் தமிழாசிரியர் பணி. சிறப்பு பெயர் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கவியரசு, திராவிட நாட்டின் வானம்பாடி, தமிழ்நாட்டின் வானம்பாடி. ஸோ குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு என்று புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு புகழப்படுகிறார். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூங்கொடி ஒரு பரவலாக ஃபேமஸான ஒரு படைப்பு. 1966 தமிழக அரசு பரிசு பெற்றது. அடுத்து காவியப்பாவை, தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற வீரகாவியம், முடியரசன் கவிதைகள், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்றது. தென் டிராமா, நாடகம் அப்படின்னா பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊன்றுகோல் அப்படின்ற ஒரு நாடகம். அப்போ இவர் சார்ந்த சில குறிப்புகள் அப்படின்ற அடிப்படையில் என்ன கொடுக்குறாங்க, இவர் ஆசிரிய பணி தமிழாசிரியராக இருக்கிறார். அதனாலே என்னவோ பிற மொழி கலந்து பேசுவதை பெரிய அளவில் கண்டிக்கிறாரு. தந்தை பெரியாரும் சரி, அறிஞர் அண்ணாவும் சரி இவருக்கு மிக பரிச்சயமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள்ல மிக முக்கியமானவர். அதே நேரத்துல பாவலரேறு அவர்கள் கிட்டதான் என்ன கத்துக்கிறாரு? தமிழ் கத்துக்கிறாரு. அவருடைய மிக முக்கியமான மாணவர், தலை மாணாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அபிமானி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்து சமூக புரட்சி செய்தவர். அவருடைய இறப்புக்கு கூட எந்த விதமான சடங்குகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறப்பை சந்தித்தவர். அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சாகித்ய அகாடமி அமைப்பு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறது. ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய சிறப்புகள் ஏற்கனவே பார்த்தது தான். பாரதிதாசனுக்கு நெருக்கமானவர். பரம்பு மலையில் நடந்த நிகழ்ச்சியில் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு இவரை புகழ்றாங்க. இவருடைய கூற்று அப்படின்னா ஒரு சில மேற்கோள்கள் நாம் அங்கே பார்க்குறோம். இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு, வரம்பிள்ளையல் எம்மொழியும் அகிழ்ந்து போகும், மன வினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முள், வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிண வினையில் தமிழ் உண்டா, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்றார். அப்போ உண்மைதான். ஒரு பொது இடத்துலையோ சரி, கல்யாண வீடுகள்லையோ சரி, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோறு அப்படின்னு தமிழில் கேட்க மாட்டோம், ரைஸ் அப்படின்னு கேட்போம். எந்த விதத்தில் இந்த ரைஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம மூளைக்குள்ள உயர்ந்ததா இருக்கு, சோறு அப்படின்ற வார்த்தை தாழ்ந்து போச்சு அப்படின்னு தெரியல. அது மொழியினாலையா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய நேரங்களில் பாரதியார் எடுத்துக்கிட்டா கூட சொல்லுவோம் இல்லைங்களா, 9 மொழியை கற்றுக்கிட்டு சொன்னார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒரு மொழி இங்கிலீஷு, அதையும் அறகுறையாக கற்றுக்கிட்டு தமிழில் பேசுறதுக்கு தயக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதைத்தான் முடியரசன் அவர்கள் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கவிஞன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு மிகச்சிறந்த படைப்பாக சொல்றாங்க. சரியா, ஒரு கவிஞன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. யார் ஆள்றா அப்படின்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவேன், உண்மையை எழுதுவேன், நேர்பட எழுதுவேன் அப்படின்றது தான். பாருங்க, காசுக்கு பாடுபவன் கவிஞனல்லன், கைமாறு விளைந்து புகழ்வருதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞனல்லன், தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான், மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான், தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மற்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் அவனே வீரன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த வீரன் அப்படின்ற வார்த்தை போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே உடையதாக நாம பார்க்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. எங்களை மாதிரி நேர்பட திறமையான ஆற்றல் வாய்ந்த ஆழமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களும் வீரர்கள் தான் அப்படின்னு கவிஞர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். தொடர்ந்து உழைப்பாளிகளினுடைய பெருமைகளை பற்றி, நான் நிலம் படைத்தவர். நான் நிலம்னா என்னது? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். பாலை வராது, பாலைஞ்சா என்னது அது? ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மண்ணை உருவாக்குறதுக்கு இந்த மக்களை, இந்த நகரத்தை, இந்த கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உழைப்பாளிகள் எல்லாரும் அவ்வளவு போராடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்ற அந்த ஆற்றாமையை ஒரு வரியில் வெளிப்படுத்துகிறார். சொல்லப்போனால் நாம் சின்ன வயசில் ஒரு காமெடி சொல்லுவோம்ல, தாஜ்மஹாலை கட்டினது யார் அப்படின்னா டக்குன்னு ஷாஜகான்னு சொல்லாமல் கொத்தனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவரும் உழைச்சிருக்கிறார் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் வெளி வரலை. அதை ஒரு அழகான ஒரு வரிகளில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரீக மாந்தனவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுட்டு கொடிபறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னு. தமிழர்கள் ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லை. அந்த காலத்திலேயே காடா கிடந்த இடத்த
திருத்தி நிலமாக மாற்றி நிறைய பயிரை விளைவிச்சு கொண்டு வந்து சேர்த்தவங்க. அதே நேரத்தில் இங்கே விளைவித்த விளைபொருட்களை ஏற்றுமதி பண்ணுனா எப்படி வரலாற்றில் படிக்கிறோம், பொண்ணை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போனான். சரியா? அப்போ தங்கத்தை கொடுத்துட்டு அதற்கு ஈடாக மிளகை வாங்கி செல்லும் அளவிற்கு தரமான உற்பத்திக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வாணிகத்திலையும் சிறந்திருந்தோம். சோழர் காலத்திலே கப்பல் பட வச்சிருந்தோம் அப்படின்னு வரலாற்று ரீதியாக படிக்கிறோம் இல்லையா? அப்போ வள ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலும் சிறந்திருந்த தமிழர்கள் கடைசி வரியில சொல்றாரு பாருங்க, ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவார். அப்ப நீ எவ்வளவு கல்வியில சிறந்து விளங்கினாலும் சரி, எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, பெரியாட்கள் இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அதனால தான் என்ன சொல்றாங்க, அஞ்சுவதை சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அப்படின்றது. ஸோ அப்போ அதை விட்டு விலகி இருக்கிறான், ஒரு சரியான பாதையில் பயணிக்கிறான் அப்படின்றது தான். அதே தான் நமக்கு பாடலின் பொருள் அப்படின்ற அடிப்படையில் இந்த பகுதியில் விளக்கியிருக்கிறாங்க. அப்போ நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் சரி, நல்லபடி உன்னுடைய திறமையை வளர்த்துக்கானா அது கடந்து சரியான அற வழியில் நீ நடக்கணும். உனக்கு நிறைய பேரு புகழ் சேர்ந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி அது எல்லாத்தையும் கடந்து உன்னுடைய நடவடிக்கையை மட்டும் பிரதானப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல கவிஞரானவர் பதிவு செய்கிறார். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன செய்யுள் பகுதியோடு அந்த பகுதியை நமக்கு பிடிக்கிறாங்க. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவவெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களை தாம் எல்லோரும் போற்றிடுபவர், நலம்பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர், காகிதப்பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை, மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டாம், செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர் மதியால் அல்லிமலர் வாய்ச்சிரிக்கும், பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், தூங்கமுறச் சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் புதுமை காண, இங்கினி நாம் முயலுவமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும் அப்படின்றார். அப்போ அங்கே புதுமை நிறைய விஷயம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிப்லி இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், நம்மளுடைய ஃபோட்டோவை கொடுத்தா ஜிப்லி இமேஜில் ஒரு கார்ட்டூன் மாதிரி கண்ணோட்டத்தில் மாற்றி வருது. அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பரவலாக எல்லாரும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் இதற்கான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. என்னென்னா இது சார்ந்து இந்த ஒரு கலையை வரையக்கூடிய கலைஞர்களும் நிறையா இருக்கிறாங்க. இப்படி ஒரு மென்பொருள் வந்ததுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படுது. அதனால் நீங்கள் இந்த இமேஜை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இந்த மென்பொருளை அப்படின்னு ஒரு எதிர்ப்பும் கிளம்புது. அப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது சரியா தவறா, அது நாம் பயன்படுத்துறதுனால எந்த முனையில் யாரை போய் எந்த அளவில் பாதிக்கும் அப்படின்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்றது தான் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய தேவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா மொபைல் ஃபோனே போதுமானதாக இருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த மாடல் தான் என் கையில் இருக்குது அப்படின்னு இந்த சமூகத்தில் காமிச்சிக்கிறதுல நம்ம எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆர்வம். அது ஒரு சமூக அந்தஸ்தும் கூட. ஒரு விஷயம் எனக்கு தேவை இருக்குது, தேவை இல்லை, என் கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு மொபைல் ஃபோனை முழுசாக எனக்கு வாங்கிடலாம். ஆனால் அதிக தொகைக்கு இஎம்ஐ கட்டினாதான் அந்த சமூகத்தில் நான் ஒரு மனிதனாகவே மதிக்கப்படுறேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அப்போ படித்தும் நாம் எல்லாரும் எப்படி தான் இருக்கோம், மூடர்களாக தான் இருக்கோம். அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை கேள்வி கேட்கக்கூடிய வரிகள் தான் இது. அப்போ எவ்வளவு புதுமை வந்தாலும் சரி அதை ஆராய்ச்சி பண்ணு, அதுக்கு நீ அடிமையாக இருக்கியா இல்லை அது உன்னை அடிமைப்படுத்துதா அப்படின்றத தெளிவு பண்ணு அப்படின்றது தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பையில் எவ்வளவு பணம் இருக்குது, எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்டால் அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கான செலவு ஃபுல்லாக நாம் தெளிவுபட சொல்லுவோம். இந்த ஃபோன்பே ஜிபே எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தோமோ நிறைய நேரங்களில் நம்ம அக்கௌண்ட்டில் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் காலி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு நாமளே கேட்டுக்கிறோம். சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் நிறைய பேரோட மொபைல் நம்பரை ஒரு காலகட்டத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ யாருடைய எண்கள் கேட்டாலும் டக்குன்னு, அப்பாவுடைய எண்கள் கேட்டாலுமே டக்குன்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க டெக்னாலஜியை சார்ந்து இருக்கிறோம். அது எல்லாருக்கும் பொருந்தாது இல்லையா? ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்போவுமே தங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கட்டமைத்து கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். நாம் பேசுகிறது யாரை பற்றி? பெரும்பான்மை மக்களை பற்றி. அப்போ அந்த பெரும்பான்மை மக்கள் தவறான பாதையில் பயணிக்கக்கூடாது அப்படின்னு அந்த வாழ்க்கை முறையை கேள்வி கேட்கக்கூடிய வரிகளாகத்தான்
முடியரசன் அவர்களுடைய இந்த வரி இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ அக்காலத்து கவிஞர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வரிகள் மூலமாக ஆங்கிலேயர்களினுடைய ஆதிக்கத்திற்கு சவால் விட்டார்கள். இந்த சமூகத்தினுடைய அந்த படிநிலைகளுக்கு சவால் விட்டார்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கேள்வி கேட்டார்கள். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி வாழணும், என்னென்ன வழிகளில் அவன் பயணிக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தல்களை வழங்கினாங்க. யாருக்கும் பயப்படல, யாருக்கும் மஞ்சள, யார் ஆண்டா எனக்கு என்ன அப்படின்ற கேள்வி, ஒரு ஆழமான அர்த்தமுள்ள கேள்விகள் அவருடைய படைப்புகளில் பொதிந்து கிடந்துச்சு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட வீரர்களான கவிஞர்களை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் அடுத்த வீடியோவில் இன்னும் 2 ஆளுமைகளோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.